கியூர் ஆகணும். திரும்ப திரும்ப வரக்கூடாது. 10 வருஷமா இருக்க சொரியாசிஸ் கூட திரும்ப வராத. அனைவருக்கும் வணக்கம். சொரியாசிஸ் பெர்மனண்டா கியூர் ஆகணும். திரும்ப திரும்ப வரக்கூடாது. 10 வருஷமா இருக்க சொரியாசிஸ் கூட திரும்ப வராத அளவுக்கு கம்ப்ளீட்டான ஹீலிங். ஹீலிங்ல ரொம்ப முக்கியம் 3 விஷயம். எப்படி ஃபர்ஸ்ட் சொரியாசிஸை கியூர் பண்றது, ஸ்கின்னோட ஹெல்த்தை எப்படி இம்ப்ரூவ் பண்றது. ஏன்னா அப்பதான் திரும்ப ரீஅக்கரன்ஸ், திரும்ப திரும்ப ஒரு கண்ட்ரோல் இல்லாம தொடர்ந்து மாத்தி மாத்தி இடம் மாத்தி வந்துட்டே இருக்கும். கால்ல வந்தா அது மறைஞ்சோன்னா கையில வரும், கையில மறைஞ்சோன்னா முதுகுல வரும். நம்ம போட்டோஸ்ல காட்டுற மாதிரி தலையில இருந்து கால் வரைக்கும் இந்த சொரியாசிஸ் நோய்படுத்துற பாடு ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கு. அதை எப்படி நம்ம வீட்டில் இருந்த மாதிரியே எப்படி அதை கம்ப்ளீட்டா கியூர் பண்ண முடியும், திரும்ப வராம பெர்மனண்டான ஹீலிங்கான வழிமுறைகள் பற்றி சில சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் அதை நம்ம கையாளுவதன் மூலமா எப்படி நம்ம அதை கம்ப்ளீட்டா ஹேண்டில் பண்ண முடியும்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சில பேஷண்டோட ரிசல்ட் பார்க்கலாம். இது ஒரு 2 to 3 months முன்னாடி பிஃபோர் ட்ரீட்மெண்ட் போட்டோ, இப்போ இது பிரசன்ட் போட்டோ. எந்த அளவுக்கு ஹீலிங் ப்ரமோட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 7-8 வருஷமா இருந்த சொரியாசிஸ். அதே மாதிரி கையில பாருங்க எந்த அளவுக்கு அந்த ப்ராப்ளம் கையில பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இப்படி தோல் வெடிச்சுக்கும். ஸோ அவங்களால சாப்பிட முடியாது, காரம் தொட முடியாது, துணி துவைக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த தோல் எப்படி கம்ப்ளீட்டா ஹீலா இருக்கு அப்படின்னு இந்த போட்டோல பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் போட்டோஸோட எதுக்கு காமிக்கிறோம்னா, என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி பேஷண்ட் ரெக்கவர் ஆனாங்களோ அந்த ஒரு ப்ரொசீஜரை தான் இப்போ நம்ம சொல்ல போறோம். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி பெர்மனண்டா கியூர் ஆகுமா அப்படின்னா, அந்த ரத்தத்துல அந்த ஒரு டாக்ஸின் கம்ப்ளீட்டா வெளியே ரிமூவ் ஆகணும், டீடாக்சிஃபை ஆகணும். இப்போ ஒரு ஆர்கன்ஸ் பிளட்டை பியூரிஃபை பண்ணுது அப்படின்னா அந்த ஒர்க் ப்ராப்பரா நடந்தா நமக்கு அங்க வேலை ரொம்ப சுலபம். அப்ப அந்த ஆர்கன்ஸை ப்ராப்பரா நம்ம ஒர்க் பண்ண வைக்கணும். ஸோ நம்ம என்னதான் உடலுக்கு மருத்துவம் பார்த்தாலும் நம்மளுடைய மனச்சோர்வு, மனதில் ஏற்படக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள், மனதில் இருக்கக்கூடிய ஒரு பயம், இந்த நோயால நமக்கு அதாயிடுமோ இதாயிடுமோ அப்படின்ற ஒரு டாமினேஷன் இருக்கிற வரைக்கும் அந்த கோடிங் அங்க கரெக்டா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அங்க ஃபாலோ ஆகாது, ஹீலிங்கை நோக்கி போகாது. ஸோ அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது டயட்டையும் மருந்தையும் தாண்டி மனதளவுல நம்ம கம்ப்ளீட்டா ப்ரிப்பேர் ஆனாதான், சைக்கலாஜிக்கலா நம்ம ஸ்டடி ஆனாதான் இந்த ப்ராப்ளத்தை நம்ம கம்ப்ளீட்டா ஹேண்டில் பண்ண முடியும். சரி, நம்ம இந்த பதிவுல இந்த சொரியாசிஸ் ப்ராப்ளம்கான சில ஹீலிங் ஃபுட் ஒரு 5 ஃபுட்டும், சில டீடாக்ஸ் மெடிசன்ஸ் என்ன யூஸ் பண்ணணும், எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் என்ன பயன்படுத்தணும்ன்ற தகவல் சொல்றோம். அதுக்கு முன்னாடி சைக்கலாஜிக்கலா எப்படி நம்ம ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்ற முக்கியமான விஷயத்தை பார்க்கலாம். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம பழைய வீடியோஸோட லிங்க் எல்லாம் கொடுக்குறோம். அதையும் கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா டயட் அண்ட் மெடிசன் டீடைல்ஸ் கம்ப்ளீட்டா உங்களுக்கு புரியும். இந்த பர்டிகுலர் பதிவுல நம்ம எப்படி நம்ம அந்த பாடியை நம்ம ரியாக்ட் பண்ண வைக்கிறது, மைண்ட் அண்ட் பாடியோட கோஆர்டினேஷன் எப்படி கொண்டு வருது, சைக்கலாஜிக்கலா எப்படி டியூன் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஏன்னு வச்சுக்கோங்க, எல்லா ஆர்கன்ஸும் இப்ப கிட்னியா இருக்கட்டும், லிவரா இருக்கட்டும், ஹார்ட்டா இருக்கட்டும், எல்லாமே கோஆர்டினேட் பண்ணணும். அப்ப அது கோஆர்டினேட் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கன் பிரெயின். அப்ப அந்த பிரெயின் எப்படி அந்த எனர்ஜியை பெற்று அதை சப்ளை பண்ணுது அப்படின்னா, நம்ம என்ன எண்ணங்கள் நம்ம மனசுல உதிக்குதோ அந்த எண்ணத்துடைய பிரதிபலிப்பு தான் பாடி ஃபுல்லா அந்த வேவ்ஸ் ஸ்ப்ரெட் ஆகும். சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பய உணர்ச்சியில இருக்கோம்னா பிரெயின்ஸ் அந்த வேவ்ஸ் தான் பாடி ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணும். ஆட்டோமேட்டிக்கா பயம் நுரையீரலுக்கு ஆகாது. இப்போ கோபம் அதிகமா இருக்கா அந்த வைப்ரேஷன் லிவருக்கு ஆகாது. இந்த மாதிரி கவலை அதிகமா இருக்கா கிட்னிக்கு ஆகாது. சோ அப்ப நம்ம மைண்ட ஃபர்ஸ்ட் டியூன் பண்ணணும். நம்ம சொல்ற மாதிரிலாம் அது கேட்காது. சோ அப்ப அது என்ன சொன்னா கேட்குமோ அந்த பாஷையில சொல்லி சைக்கலாஜிக்கலான ஒரு மென்டல் ஹெல்த்தை நம்ம ஃபர்ஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணணும். அது எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ நமக்கு சில கேரக்டர் ட்ரைட்ஸ்னாலதான் இந்த டிசீஸ் ட்ரிகர் ஆயிருக்கும். இன்னும் சொல்ல போனா இது ஒரு கர்ம வினை நோயின்னு கூட சொல்லலாம். சோ அது அப்ப என்ன ஃபேக்டர்ஸால ட்ரிகர் ஆயிருக்கும், நாம ஏதோ தெரிஞ்சு தெரியாம நிறைய தப்பு பண்ணிருப்போம். சோ அத சில தவறுகள் சொல்ல முடியும், சில தவறுகள் சொல்ல முடியாது. சோ அப்போ பேஷண்ட்டுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குனாலே ஏதோ ஒரு தவறுகள் நடந்திருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். சோ அப்ப அந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டர் நம்ம மாத்திக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், பிபி இருக்குனாலே கோவம் வருதுன்னு சொல்லுவாங்க. சோ அப்ப அந்த கோவத்தை
குறைக்காம வந்து பிபி எப்படி சரி பண்ண முடியும்? அதே மாதிரிதான் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கா, ஏதோ எதிர்மறையான எண்ணங்கள்ல நம்ம சிக்கிட்டு இருக்கோம். சோ அப்ப அந்த எண்ணங்கள் ஒரு குழப்பமாவே இருப்பாங்க. அதுவும் இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இந்த நெகத்துல எல்லாம் இந்த சொத்த வரவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன், ஸ்டேட் ஆஃப் கன்ஃபியூஷன்லயே இருப்பாங்க. சோ அப்ப அவங்க அந்த டிசீஸ பார்த்து 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 அந்த ஒரு எதிர்மறையான எண்ணங்களை அதிகப்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அந்த டிசீஸ் இன்னும் ப்ராக்ரஸ் ஆயிட்டே போகும். சோ அப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பர்டிகுலரான ஒரு கவலையோ, பயமோ, பதட்டமோ, கோவமோ தான் இந்த டிசீஸஸ் ட்ரிகர் பண்ணுதுன்னு சொன்னோம். சோ அப்ப அந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டரை குறைச்சிக்கிட்டா மட்டும்தான். இப்ப அந்த பயத்துல ட்ரிகர் ஆனது அது அப்புறம் எப்படி கன்வெர்ட் ஆகும்னா டிசீஸை பார்த்து பயப்படுற அளவுக்கு ஆயிடும். ஐயோ இது நம்மள வந்து கம்ப்ளீட்டா நம்ம லைஃபை வந்து ஃபுல்லா கெடுத்துருமோ. இப்போ ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு, ஒரு யாரோ வீட்டுக்கு வராங்க, நம்ம ஸ்கின் ப்ராப்ளத்தை பார்த்துட்டு அவங்க ஃபுட்டு கூட சாப்பிடாம ஒரு மாதிரி நம்மள இன்சல்ட் பண்ணிட்டு அவங்க சும்மா போனா கூட நம்ம இன்சல்ட் பண்ண மாதிரி ஆயிடும். ஒரு மாதிரி ஒரு காம்ப்ளெக்சிட்டி நமக்கு உருவாயிடும். சோ இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் நம்ம கண்ட்ரோல்குள்ள கட்டுக்குள்ள கொண்டு வராம மருந்தும் மாத்திரையும் பேக்கேஜும் அது ஆயுர்வேதிக் மெடிசனா இருக்கட்டும், இல்ல இங்கிலீஷ் மெடிசன், அலோபதி மெடிசனா இருக்கட்டும், எடுத்து எந்த பிரயோஜனமுமே இல்லை. சரி, ஓகே. இப்போ நம்ம அந்த டிசீஸை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா எது ஒண்ணுமே நம்ம வந்து நமக்கு கீழே அப்படின்னு நினைக்கணும். அதாவது நாம முற்றிலுமா ஒரு பாசிட்டிவா மாறணும்னு முடிவு பண்ணிட்டோம். நம்ம ஒரு நல்ல எண்ணங்களோட வாழணும்னு முடிவு பண்ணிட்டோம். அப்ப கடவுள் அருள் இருக்கு, கடவுள் துணை இருக்கு, நம்மள கண்டிப்பா நம்ம திருந்தினா கடவுள் காப்பாத்துவார். இதுதான் வேதங்கள் எல்லாமே சொல்லுது. அப்போ அந்த ஒரு நம்பிக்கைய நம்ம பலப்படுத்திக்கணும். இன்னும் ஒரே ஒரு வாசகத்துல சொல்லணும்னா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு பைபிள் சொல்லுது. பகவத்கீதையில் பாத்தீங்கன்னா ஓவாது வந்து பிறந்திருவேன் யுகந்தோறும் யுகந்தோறும் சொல்றாங்க. நமக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் கடவுள் அவதரிப்பார் அப்படின்றாங்க. அப்ப அந்த இதயத்தில் இருக்கக்கூடிய இறைவன் நிச்சயமா நம்ம நன்மைகள் செய்தா நம்ம கைவிட மாட்டாரு அப்படின்னு நம்பணும். அப்ப ஒரு பிரச்சனை இருக்கு, நம்ம கிட்ட கடவுள் நம்பிக்கை இருக்கு. அப்ப கடவுள் நம்பிக்கையை பெருசா பார்க்கணும். நல்லது செய்யக்கூடிய வேலைகளை முழுசா கவனம் செலுத்தணும். பிறர் நலம் பேண நம் நலம் மேம்படும். இதுதான் சிம்பிள் லாஜிக், அவ்வளவுதான். அப்போ நம்ம அடுத்தவர்களுக்காக சில உதவிகள் செய்யும் போது அடுத்தவர்களுடைய கஷ்டத்தை நம்ம சொல்லால, செயலால, எண்ணத்தால போக்கி அவர்களுக்கு ஒரு நன்மை செய்யும் போது, அவர்கள் பசியை போக்கும் போது, அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி சில உதவிகள் செய்யும் போது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தீமைகள் அகலும். இவ்வளவுதான் சிம்பிளா ஒரு நோயை கையாளுவதற்கான வழிமுறை. அதை விட்டு நம்மளை பத்திய யோசிச்சுட்டு நம்ம கை, நம்ம கால், நம்மளுது, நம்ம பிரச்சனை அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை நம்முடைய உடம்பில் வேரூன்றி போகும். அப்ப அந்த உடல்ல எந்த அளவுக்கு நோய் தாக்கம் இருக்குன்னா அந்த அளவுக்கு மனதில் பாதிப்பு இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். சொன்ன மாதிரி பிரேயர்ஸ், பிரார்த்தனையும் நாம் செய்யக்கூடிய தான தர்மங்களும் நல்ல செயல்களும் வினை விதைத்தவன் வினை அறுப்பான், நாம் நல்வினை விதித்தால் நல்வினை அறுவடை செய்வோம். அவ்வளவுதான். அதான் அறுவடை காலம். அதான் தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்றாங்க. ஒரு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாங்க. எப்படி தை மாசம் பிறக்கும் போது ஒரு கஷ்டகாலம் போய் நல்ல காலம், அறுவடை காலம் வரும்போது ஒரு புத்துணர்ச்சி பிறக்கிறதோ அது போல காலடியில் விட்டு நாம் புது நம்பிக்கை ஏற்படுத்திக் கொள்ளும் போது கண்டிப்பா எந்த நோயாக இருந்தாலும் முற்றிலுமான குணமாகும். சரி, நம்ம மைண்டோடைய பவரை, இந்த சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸை ஓவர் கம் பண்ற வரைக்கும் நமக்கு டைஜஷன் கம்ப்ளீட்டா அஃபெக்ட் ஆகும். டைஜஷன் பவரே இருக்காது. கவலைப்படுறவங்களுக்கு பசியே எடுக்காது, இல்ல சரியா ஜீர்ணாவாது, மோஷன் போய்கிட்டே இருக்கும், இல்ல போகாம இருக்கும். இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். சோ அப்ப அது வரைக்கும் நம்ம வீடியோஸ்ல சொல்ற மாதிரி சிம்பிளா டைஜஸ்ட் ஆகிற மாதிரி ப்ரோபியோட்டிக்ஸ் எடுத்துக்கணும். மாப்பிள்ளை சம்பா அரிசி வாங்கி நல்லா மாவா அரைச்சி அதை வேக வச்சு ஆற விட்டு தண்ணி ஊத்தி வைங்க. காலையில அதை கரைச்சி குடிக்கணும். இதுதான் நல்ல செரிமான ஆற்றலை அதிகப்படுத்தும். இந்த கூலை தொடர்ந்து 3 மாசம் குடித்து வர நம்ம சொன்ன மாதிரி ஸ்கின்னோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். திரும்ப நமக்கு சொரியாசிஸ் ப்ராப்ளம் வருது தடுத்து நிறுத்தும். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு மைண்ட் ஸ்டெபிலிட்டியோட டிராவல் பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ எந்த ஒரு இம்யூன் சிஸ்டத்தையும் ஆரா பாசிட்டிவ் வராயும் இந்த நோயால பிரேக் பண்ண முடியாது. நெகட்டிவ் திங்கிங்ஸ் அதிகமாகும் போது, பதட்டமும் பயமும் வரும்போதுதான் நம்மளுடைய இம்யூன் ஃபேக்டர் கம்ப்ளீட்டா டிஸ்ட்ரக்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் ரிசர்ச்க்கு அப்பாற்பட்ட ஒரு ஸ்பிரிச்சுவலான ஹீலிங் ப்ரொசீஜர். ஸோ இப்ப நம்ம சொன்ன மாதிரி உணவு எளிமையா செரிக்கணும். இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் எடுத்த அப்புறம் நல்ல ஃப்ரூட்ஸ், வாழைப்பழம் மட்டும் கம்மியா எடுத்துக்கணும். மற்ற எல்லா இயற்கையான பழங்கள், பழச்சாறுகள், காய்கறி சாறுகள், நீர் காய்கறிகள் அதிகமா சேர்த்துக்கணும். கிழங்கு வகைகள், பருப்பு, சுண்டல் போன்றவற்றை ஒரு முற்றிலுமா ஒரு 2-3 மாசம் ஸ்டாப் பண்ணிடணும். நமக்கு நம்மளே கம்ப்ளீட்டா ஹீல் ஆகிற வரைக்கும். அசைவ உணவுகள் பக்கம் தோல் நோய் இருப்பவர்கள் வாழ்நாள் முழுக்க எட்டி பார்க்க கூடாது. அப்பதான் ரீஅக்கரன்ஸை ஸ்டாப் பண்ண முடியும். நார்மல் ஃபுட்டு கூட நம்ம கல்யாணத்துக்கு போறவங்க எல்லாம் நடுவில் சாப்பிடலாம் குணமான பிறகு. ஆனா அசைவ உணவை என்று எடுத்தாலும் மீண்டும் மீண்டும் தோல் நோய் முடிவுக்கே வராது. அது மீனா
மீனா இருக்கட்டும், முட்டையா இருக்கட்டும், கறியா இருக்கட்டும், மட்டனா இருக்கட்டும், சிக்கனா இருக்கட்டும், இது நம்முடைய அனுபவத்தை மட்டுமே நம்ம சொல்றோம். நம்ம வந்து இதை ஆதாரம் இல்லாமல் சொல்லவில்லை. நம்ம பேஷண்ட்ஸ்க்கு நம்ம 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 கொடுத்து அதுல நமக்கு கிடைத்த அனுபவத்தை மட்டுமே, உண்மை தகவலை மட்டுமே நம்ம பகிர்றோம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஃபுட்டை வந்து நல்லா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிற மாதிரி, நல்லா பிளட் உடம்புல ஊறுற மாதிரி, கருப்பு திராட்சை சாறு, பேரிச்சம்பழம், அத்திப்பழம் இது போன்ற ரத்தத்தை துரிதப்படுத்தக்கூடிய உணவுகளை எளிமையா செரிக்கிற மாதிரி சாப்பிடுங்க. பசி எடுத்தா சாப்பிடுங்க. 3 வேளை சாப்பிடணும்னு ரூல்ஸ் கிடையாது. அதனால பசி எடுத்தா ஒரு வேளை உணவு போதுமானது. மீத நேரம் நம்ம வந்து ப்ரே பண்ணா தண்ணீர் குடிக்கணும். பிரேயர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தினமும் அதனாலதான் 6 கால பூஜை, 5 கால தொழுகை எடுத்து வச்சிருக்காங்க. அந்த தொழுகை செய்ய செய்ய மன தெளிவு ஏற்படும். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்கள் குறையும். நம்முடைய நன்மைகள் நம்மை நோக்கி, ஒரு மேக்னெட் எப்படி இரும்பு வந்து மேக்னெட்டை நோக்கி வர்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா தீமைகள் அகலும், நன்மைகள் பிறக்கும். இது வந்து உணவு பற்றிய கட்டுப்பாடு. மருந்து பொறுத்த வரைக்கும் கசப்பு, துவர்ப்பு, இனிப்பு இதெல்லாம் இருக்கிற மாதிரி மருந்து எடுத்துக்கணும். இனிப்புக்கு நம்ம பழங்கள் எடுத்துக்கலாம். மருந்தை பொறுத்த வரைக்கும் காலையில நம்ம ஆடு தின்னா பாலை, இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் தொடர்ந்து தேன்ல குழைச்சி ஒரு 2-3 மாசம் அந்த கசப்பு சுவை நமக்கு இருக்கணும். அதே மாதிரி அப்பப்ப வேப்பிலை கஷாயம் இதெல்லாம் குடிக்கலாம். துவர்ப்புக்கு நம்ம நெல்லிக்காய் சாறு, இந்த மாதிரி துவர்ப்பு இருக்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் அப்பப்ப அந்த இலைச்சாறுகள்லாம் நம்ம வந்து கஷாயமாக்கி குடிக்கலாம். நைட்டு வந்து தினமும் இரவு நிலாவரை அப்படின்னு நமக்கு நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். இந்த நிலாவரை சூரணம் வாங்கி அது கூட திருபிளா பொடி பாதி பாதி கலந்துக்கணும். கலந்து ஒரு 1/2 ஸ்பூன் தினமும் இரவு ஜீரகம் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியில உணவுக்கு பிறகு தொடர்ந்து 2-3 மாசம் எடுத்துட்டு வரும்போது குடல் சுத்தி ஏற்படும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இப்ப கிளீனிங் பண்ணிட்டோம். திரும்ப அழுக்கு அண்டாம இருக்கணும்னா நம்ம உறுப்புகளே தன்னைத்தானே வேலை செய்யணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உணவை அது செரிக்கிறதுக்கு ரொம்ப ஹெவியா இல்லாத புரோட்டீன் உணவுகள்லாம் தவிர்த்து நல்லா செரிக்கிற மாதிரி டைஜஸ்டிவ் என்சைம்ஸோ இந்த ப்ரோபியோட்டிக்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம தொடர்ந்து உணவுகள் எடுத்துக்கணும். உணவு பற்றிய தகவல் நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கு, பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்ப எவ்வளோக்கு எவ்வளோ மைண்ட் பவர் அதிகமாயிட்டே வருதோ, எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவ் தாட்ஸ் நம்ம கல்டிவேட் பண்ணிக்கிறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ தான தர்மங்கள் பண்றோமோ, ஆட்டோமேட்டிக்கா அந்த நல்ல ஆறா நம்மளை கம்ப்ளீட்டா ப்ரொடெக்ட் பண்ணோம். நம்ம போற பாதை சரியா இருந்தா, வழியில எந்த தடைகள் வந்தாலும் ஏறி மிதித்து நாம் இறைவன் காட்டிய வழியில் நாம் சுமூகமான நிம்மதியான வாழ்க்கையை நிச்சயமாக வாழ முடியும். அதனால் மாறாதது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நிச்சயமா இறைவன் நினைத்தால் அனைத்தும் சாத்தியமே. அதிசயங்கள் நடக்கும், வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். இரவை பகலாக வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து காட்டுவார். அறியாமையிலிருந்து அறிவுக்கு கொண்டு வருவார். அந்த அறிவு ஒன்று நமக்கு கிடைத்து விட்டால் போதும், வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா துன்பங்களையும் நோய்களையும் நாம் வென்று வாழக்கூடிய சக்தி தானாக பிறக்கும். அதனால் நாம் இதுவரை சொன்ன தகவல் நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும். இந்த வாய்ப்பை கொடுத்த, இந்த வாழ்வை கொடுத்த இறைவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம ஸ்ரீயா ஹெல்த் கேர்ல நம்ம ஆன்லைன் டயட் கவுன்சிலிங் ப்ரொவைட் பண்றோம். உங்க நோய்க்கு தகுந்த மாதிரி உங்க வீட்டில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களையே மருந்தாக மாற்றி எப்படி ஒரு பிரச்சனைல இருந்து வெளியே வர முடியும் அப்படின்ற கம்ப்ளீட்டான ஒரு டயட் சப்போர்ட் தான் நம்ம ப்ரொவைட் பண்றோம். இதற்கு உங்கள் பற்றிய தகவலை நம்ம வாட்ஸ்அப் நம்பர் 9677400956 இந்த நம்பருக்கு அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கான கம்ப்ளீட் சப்போர்ட் உங்களுடைய கால்களின் பாதங்களை வைத்து உங்க உடலில் இருக்கக்கூடிய நோய்களை கண்டறியக்கூடிய, சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சிகிச்சை பற்றிய முற்றிலுமான சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.